வணக்கம். புதிய நாளிதழ் செய்தி. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியம் கீழ அகரம் தலித் கிராமத்தில் சுமார் 50 ஆண்டுகளாக இறந்தவர்களை அடக்கம் செய்து பயன்படுத்தி வந்த சுடுகாட்டின் நடுவே அரசு சாலை போட்டதை கண்டித்தும், சுடுகாட்டிற்கு சுற்று சுவர் அமைத்து தர கோரியும், இறந்து போன சுந்தராஜன் மகன் விஸ்வா மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரியும் ஆச்சாள்புரம் கடைவீதியில் பொதுமக்கள் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. தகவல் அறிந்து காவல் துணை கண்காணிப்பாளர், வட்டார வளர்ச்சி அலுவலர், தனி வட்டாட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்ற போது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் கேசவன், ஒன்றிய குழு உறுப்பினர், புளியந்துறை ஊராட்சி மன்ற தலைவர் நேதாஜி, கீழ அகரம் கிளை செயலாளர் ஆறுமுகம் மற்றும் அகரம் ஆச்சாள்புரம் கிளை தோழர்கள் வி.சி.க. சார்பில் மாவட்ட செயலாளர் தாமு இனியவன், செய்தி தொடர்பாளர் தேவா, வழக்கறிஞர் செந்தில் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராததால் வட்டாட்சியர் தலைமையில் பேசலாம் என்று அமைதி பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டது. செய்திக்க. ராஜீவ்காந்தி, மாவட்ட செய்தியாளர், மயிலாடுதுறை. இந்திய